பாத்ரூமில் முகம் கழுவிக்கொண்டிருந்த சந்தியாவுக்கு அந்த பாட்டு சத்தம் மிக நன்றாக கேட்டது. அது மொபைல் ஃபோன் ஓசை என முதலில் அவளுக்கு தெரியவில்லை. பிரபலமான பாடலின் வரிகள் ஒலிக்க பாடலுடன் சேர்ந்து தானும் பாடினாள். அப்புறம் தான் இது என்ன பாட்டு சத்தம், நம்ம வீட்டிலிருந்து கேட்கிறது என உரைத்து அது மொபைல் ஃபோன் ரிங்டோன் என அவள் மூளைக்குள் பதியவே வேகமாக வெளியே வந்தாள். டைனிங் டேபிள் மேல் தண்ணீர் ஜாடி பின்புறம் இருந்தது ஃபோன். அம்மா ஹோன் என்ற பெயர் மொபைல் திரையில் தெரியவே அது அம்மாவின் ஃபோன் என புரிந்தது சந்தியாவுக்கு. அட லூசு, ஃபோனை விட்டுட்டு போயிடுச்சா? புன்னகையுடன் அதை ஆன் செய்து ஹலோ என்றாள். மறுமுனையில் சிரித்தாள் கிரிஜா. நினச்சேன், உன் வீட்டில் தான் என் ஃபோன் இருக்கா, வண்டியில் வரும்போது விட்டுட்டோடோன்னு ஒரு சந்தேகம். எப்பவும் உனக்கு அசால்ட்டு தாண்டி என செல்லமாக கோபித்தாள். சரி வச்சிரு, நாளைக்கு கோவிலில் பார்ப்போம்ல, அப்போ வாங்கிக்கிறேன். யாராவது கூப்பிட்டா? யாரும் கூப்பிட மாட்டாங்க, என் உலகம் ரொம்பவும் சின்னது. அப்படியே ஃபோன் வந்தாலும் நாளைக்கு பேசுவான்னு பதில் சொல்லிடு. இங்கே தான் அம்மா கிட்ட ஒன்று அப்பா கிட்ட ஒன்றுன்னு 2 ஃபோன் இருக்கு, சமாளிச்சுக்கலாம் என்றாள் கிரிஜா. அப்போ சரி சரி நாளைக்கு பார்ப்போம் பாய் என ஃபோனை வைத்து விட்டாள் கிரிஜா. குழப்பமானாள் சந்தியா. ஏதோ சொல்ல வந்தாலே ஏன் தவிர்த்தாள்? பின் அதை தீவிரமாக்காமல் மறந்து போனாள். அந்த நேரத்தில் வீட்டில் சந்தியா மட்டுமே தனித்திருந்தாள். அப்பா கம்பெனியில், அம்மா ரோஷனுக்கு, தம்பி கார் டிரைவிங் ஸ்கூல் என போய்விட்டார்கள். தையல் மிஷினுடன் இருந்தது. அருணுடனான நிச்சயதார்த்த ஃபோட்டோ ஆல்பம் அவ கண்ணில் எதேச்சியாகப்பட்டது. அதை எடுத்து 14வது தடவையாக பார்க்க துவங்கினாள். 8ஆம் பக்கத்திலேயே கொட்டாய் வர அப்படியே வைத்து விட்டாள். அருணை அழைக்கலாமா என்ற யோசனை வந்தது சந்தியாவுக்கு. மணி 12க்கு மேல் ஆகியிருந்தது. வேண்டாம், ஆஃபீஸ் விஷயமா பிஸியாக இருப்பார். அவளுக்கு அழைக்கவும் தயக்கமாகத்தான் இருந்தது. கிரிஜா ஃபோன் கண்ணில் பட்டது. அதை எடுத்து ஆன் செய்தாள். லாக் கூட போடாமல் வச்சிருக்கே லூசு என அவள் பார்க்கவும் அதில் ஒரு ஃபோட்டோ இருந்தது. ஒருவரை ஒருவர் அணைத்தபடி நிற்கும் ஃபோட்டோ இருக்கவே அப்படியே ஃபோனில் இருந்தவைகளை ஆராய ஆரம்பித்தாள். ஒவ்வொருத்தர் ஃபோனும் அவங்க பர்சனல் டைரி மாதிரி. அனுமதி இல்லாமல் பார்க்கக்கூடாதுன்னு அறிவு உணர்த்தினாலும் அதை அலட்சியம் செய்து விட்டாள். அடுத்த மாதம் சந்தியாவின் திருமணம் வரப்போகும் நிலையில் ஷாப்பிங் சென்ற இடங்களில் எடுத்துக்கொண்ட சில செல்ஃபிகள், ரெஸ்டாரண்ட்டில் வெஜ் சூப் குடித்தபோது, நகைக்கடையில் செயின் பார்த்தபோது, மேக்கப் போட்டபோது, அதற்கு முன் தம்பியுடன் மாடியில் கிரிக்கெட் விளையாடின போது, படியில் உட்கார்ந்தபோது, முன்புற செம்பருத்தி செடி பின்னணி என சுவாரஸ்யம் இழந்தவளாக வாட்ஸ்அப்புக்கு போனாள் சந்தியா. தோனி படம் வைத்திருந்த ஒரு எண்ணை பார்த்ததும் இது எங்கேயோ பார்த்திருக்கிறோமே என தான் முதலில் தோன்றியது சந்தியாவுக்கு. மீண்டும் அந்த எண்களை பார்த்ததில் அது தன் வருங்கால கணவன் அருணின் தொடர்பு எண் என உணர்ந்து குழப்பமானால், அருணின் எண் எப்படி இவளது ஃபோனில் என புரியாமல் படபடப்புடன் வாட்ஸ்அப்புக்குள் போனாள். அவளுக்கு பதற்றம் தொற்றிக்கொண்டது. அதில் 7-8 ஃபைல்கள் இருந்தன. எல்லாமே அருண் கிரிஜாவுக்கு அனுப்பினது. முதல் 2 வீடியோ ஃபைல்கள் மட்டும் டவுன்லோடு செய்யப்பட்டிருக்க அது என்னவென்று பார்த்தாள் சந்தியா. ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தைக்கு எதிர்பாரா நேரத்தில் முத்தம் வைப்பது போன்ற படமும், அதற்கு கீழே ஸ்வீட் குட் மார்னிங் என்ற எழுத்துக்கள், மற்றவை பதிவிறக்கப்படவில்லை. சில ஃபைல்கள் அதில் நீக்கப்பட்டிருந்தன. சந்தியாவின் மனம் படபடவென அடித்து கொண்டது. இந்த அருண் கிரிஜாவின் எண்ணை எப்போது வாங்கினார்? அதில் கிரிஜாவுக்கு எப்பொழுது மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாள்? அவள் படித்துவிட்டு அளித்திருக்கிறாளா இல்லது படிக்காமலே அளித்திருக்கிறாளா? அப்படி என்ன பதிவுதான் அனுப்பினார்? ஏதோ தப்பு நடக்கிறது. அவள் மனம் மேலும் குழப்பம். கைகள் நடுங்க ஆரம்பித்தன. என் வருங்கால கணவன் எதற்கு எம் தோழி கிரிஜாவுக்கு காரணமே இல்லாமல் வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டும்? சரி, ஏதாவது சாமி படம், இயற்கை காட்சி என்றால் கூட பரவாயில்லை. அது என்ன முத்தம் வைத்துக் கொள்ளும் போட்டோ? இதையா வருங்கால மனைவியின் தோழிக்கு அனுப்புவார்? பார்ப்பவரின் மனக்குழப்பம் எப்படி இருக்கும்? சந்தியாவுக்கு கோபம் குப்பு குப்புவென ஏறிவிட்டது. இது சரியல்ல. தன்னை சுற்றி ஏதோ சதி நடப்பதாக தோன்றியது சந்தியாவுக்கு. அருண் தனக்கு துரோகம் செய்வதாக தோன்றிவிட்டது. இதற்கு இதுதானே அர்த்தம்? இந்த கிரிஜா பைத்தியம் கூட இதை பற்றி தன்னிடம் எதுவும் சொல்லவில்லையே. ஏன்? பொறுமை. கிரிஜா அவன் அனுப்பின போட்டோக்களை பார்க்கவே இல்லை. அவைகளை அவள் ஒரு பொருட்டா கூட மதிக்கவில்லை. அப்புறம் எப்படி அவள் மேல் குற்றம் சுமத்த முடியும்? அவனது பதிவினையே அவள் கண்டுகொள்ளாமல் தவிர்த்திருக்கிறாள் என்றால் அருண் புரிந்து கொள்ளாது விடாத தினசரி திரும்ப திரும்ப எதையாவது அனுப்பி அவனுக்கு என்ன ஒரு திமிர், என்ன ஒரு துணிச்சல்?
சந்தியா கடைசியாக இருந்த ஒரு வீடியோவை பதிவிறக்கினாள். உன் கண்ணம் பண்ணு மாதிரி என மூன்றாந்திர சினிமா பாடல் ஒன்று அலறியது. கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டாள் சந்தியா. இவனுக்கு என்ன ஒரு மட்டமான புத்தி! சந்தியாவுக்கு பொறுமை போய்விட்டது. பல்லை கடித்தாள். ஆவேசமாக மூச்சு கூட வெளியேறியது. உடல் படபடத்து நடுங்க ஆரம்பித்தது. ஆம்பளை புத்தி தெரியாதா உனக்கு என சந்தியாவின் மூளை சமாதானம் செய்தாலும், இல்லை, இதை நான் விடவே மாட்டேன். கேள்வி கேட்கலைனா எல்லை தாண்டி விடுவான். அப்புறம் அசிங்கம். என்ன எண்ணத்தில் இதெல்லாம் பண்ணுறான்? கிரிஜாவின் ஃபோனிலிருந்தே அருணை அழைத்தாள் சந்தியா. ஏதோ தோன்ற உடனே கட் செய்தாள். ஆனால் அடுத்த நொடியே அருணிடமிருந்து பதிலளிப்பு. சந்தியாவுக்கு மனம் எரிந்தது. எத்தனை வேகம்! அவன் மேலான கொஞ்ச நஞ்ச காதலும் வடிய ஃபோனை அட்டன் செய்து நின்றாள். ஹாய் கிரிஜ், ஹவ் யூ? என்ன வாட்ஸ்அப் அனுப்பினா ரிப்ளையே இல்லை, அவ்வளவு பிஸியா? சிரிப்பும் வலிசலுமாக இருந்த அவனது குரல் சந்தியாவை வெறுப்பேற்றியது. பரவாயில்லையே, உங்கள் வருங்கால பொண்டாட்டிக்கிட்ட கூட இத்தனை உற்சாகமாக பேசினதில்லை. சூப்பர் அருண் என்றாள் சந்தியா. யாரு பேசுறது? பதறினான் அவன். மொத்தம் 20 நிமிடம் ஃபோனிலேயே அவனை கதறடித்து விட்டாள். வார்த்தைகளாலேயே நாராக கிழித்தாள். பேச்சிலே வச்சு செய்ய அழும் நிலைமைக்கு வந்து விட்டான் அருண். அவன், இனி என் ஃபோனில் அம்மா நம்பரும் உன் நம்பரும் தான், மற்ற எந்த லேடிஸ் ஃபோன் எண்களையும் வச்சுக்க மாட்டேன், சத்தியமாக நீக்கிடுறேன், இது என் குலதெய்வம் மேலே சத்தியம் என தேம்பினான். கவனமாக இருங்க, இல்லைனா வருத்தப்படுவீங்க என சிங்கக்குரலில் கர்ஜித்து விட்டு ஃபோனை வைத்தாள் சந்தியா. அடுத்த நாள் மாலை நேரம் பட்டத்தரசியம்மன் கோவில். இருவரும் கோவிலுக்கு வந்து தரிசனம் முடித்து தூணருகே இருந்த படியில் அமர்ந்தார்கள். மல்லிகை சரத்திலிருந்து பாதி பிரித்தெடுத்து கிரிஜாவின் பின்னலில் வைத்தாள் சந்தியா. கைப்பையிலிருந்து ஃபோனை எடுத்து, இந்தாடி உன் சொத்து என்றாள். தேங்க்ஸ் என வாங்கி கொண்டார். நீ சொன்ன மாதிரியே ஒரு காலம் வரலடி, ஆனால் நான் தான் ஒருத்தருக்கு கூப்பிட்டு பேசினேன் என்றாள் சந்தியா. புரியாமல் பார்த்தாள் கிரிஜா. யாருக்குன்னு கேட்க மாட்டியாடி ராஸ்கல் என செல்ல கோபத்துடன் அவள் கையை இழுத்து நறுக்கென கடித்தாள் சந்தியா. உண்மையை சொல்லு கிரிஜா, நீ உண்மையில் மறந்து போய் தான் ஃபோனை எங்கள் வீட்டில் விட்டுட்டு போனியா என்று சந்தியா கேட்கவும் கிரிஜா பலமாக சிரித்தாள். தெரிஞ்சே தான் ஃபோனை வீட்டில் விட்டுட்டு போனேன் என கிண்டலாக சிரித்தாள் கிரிஜா. அதானே பார்த்தேன் என தலையில் கொட்டி, பாரு, தேவையில்லாத மெசேஜெல்லாம் இனி உன் ஃபோனுக்கு வராது சரியா என்றாள் சந்தியா. நீ சொன்னா சரிடி என தோழி சந்தியாவின் கழுத்தை அன்புடன் கட்டி கொண்டாள் கிரிஜா. நண்பர்களே, நம்மை புரிந்து கொள்ளும் நட்பு மிக மிக அரிது. அதை கிடைத்தால் வாழ்க்கையில் என்றேனும் ஒரு நாள் தொலைத்து விடாதீர்கள். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.